இந்த காணொளியில் நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பார்க்க போகின்றோம். அதாவது சுவிஸில் இருந்து விடுமுறைக்காக தாயகம் திரும்பிய இந்த நிலைமையில் ஒரு தமிழர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம், ஒரு குடும்பஸ்தர் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தற்பொழுது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக புலம்பெயர் வாழ் தமிழர்களிடையே பெரும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டு கூட சொல்லலாம். ஏனென்றால் அனைவரும் விடுமுறைக்காக சென்று கொண்டிருக்கக்கூடிய காலப்பொழுதில் இப்படியான ஒரு சம்பவம் நடப்பது என்பது நிச்சயமாகவே ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் தான். அது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட இந்த சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே ஒரு விடயம் வெளியாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது பார்த்தீங்கன்னா புதிதாக இன்னும் ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்தை பற்றி, அதாவது இது எங்கே நடந்திருக்கின்றது, என்ன முதல் வந்த செய்தி என்ன, தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய செய்தி என்ன என்கின்ற அனைத்து விடயங்களையும் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். குறிப்பிட்ட இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வவுனியா வடக்கு சின்னடம்பன் பகுதியில தான் நடந்திருக்கின்றது. குறிப்பிட்ட இந்த பகுதியிலிருந்து கடந்த 26ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி அன்று ஒரு குடும்பஸ்தரினுடைய உடல் சடலமாக ஒரு குறிப்பிட்ட வீட்டில் இருந்து, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இருந்து மீட்கப்படுகின்றது. மீட்டதன் பின்னராக அந்த உயிரிழந்த நபர் யார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது 66 வயது இருக்கக்கூடிய செல்லத்துறை விமலநாதன் என்பது தெரிய வந்திருக்கின்றது. ஆகவே குறிப்பிட்ட இந்த நபர் சுவிஸிலே தற்பொழுது வாழ்ந்து வருகின்ற பொழுது தன்னுடைய விடுமுறைக்காக தாயகத்துக்கு வந்ததாக சொல்லப்படுகின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது ஆரம்ப கட்ட விசாரணைகளின் பொழுது சம்பவம் அறிந்து உடனடியாகவே அந்த இடத்துக்கு சென்ற கனகராயன்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த பொழுது அந்த வீட்டில் இவருடன் சேர்ந்து இன்னொருவரும் தங்கியிருந்ததாகவும் 60 வயது இருக்கக்கூடிய இன்னும் ஒரு குடும்பஸ்தர் இவருடன் இணைந்து தங்கியிருந்ததாகவும் அந்த நபர் இவருடைய உறவுக்காரர் என்றும் சொல்லியும் தெரிய வந்திருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த நபரை சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் கைது செய்திருந்தார்கள். ஏனென்றால் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருந்தது குறிப்பிட்ட இந்த நபரும் இந்த சுவிஸில் இருந்து வந்திருந்த விமலநாதன் என்கின்ற அந்த குடும்பஸ்தரும் இணைந்து மது போதையில் இருந்ததாகவும், மது அருந்திவிட்டு பின்னர் போதையில் இருக்கின்ற சமயத்தில் 2 பேருக்கும் இடையில ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த முரண்பாட்டை அடுத்து அது கைகலப்பாக மாறுகின்ற சமயத்தில் இந்த நபர், அந்த மற்றைய நபர் 60 வயது இருக்கக்கூடிய நபர் ஒரு இரும்பு கம்பி ஒன்றை எடுத்து அவர் என்னுடைய தலையிலேயே தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே அந்த 66 வயதுடைய விமலநாதன் அவர்கள் உயிரிழந்ததாகத்தான் சொல்லப்பட்டு போலீசாரும் அந்த இடத்துக்கு முறைப்பாடு கிடைத்ததன் பின்னராக அந்த நபரை கைது செய்திருந்தார்கள். அந்த 60 வயது கூடிய நபரை கைது செய்திருந்தார்கள். ஆகவே இது ஒரு புறம் இருக்க, இந்த விடயம் வெளியானதுமே ஒரு பெரிய ஒரு அச்சமாக இருந்தது. உறவினர்கள் வீட்டிலே சென்று நிற்பதாக இருக்கட்டுக்கும், அல்லட்டி அவர்களுடன் சேர்ந்து விடுமுறையை கழிப்பதாக இருக்கட்டுக்கும், இதாலே அனைத்துமே ஒரு பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விதமாக மாறிக்கொண்டிருந்த நேரத்தில் திருப்பி வேறொரு தகவல், அதாவது அந்த கைது செய்யப்பட்ட நபரிடம் இருந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளினூடாக புதிதாக கிடைக்கப்பட்ட தகவல் இன்னும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றதாக மாறியிருக்கின்றது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் இருவரும் குறிப்பிட்ட அந்த சின்னடம்பன் பகுதியில் இருக்கக்கூடிய வீடொன்றில் இருந்தது உண்மைதான். இவர்கள் 2 பேருமே மது அருந்தியதும் உண்மைதான். ஆனால் அந்த பகுதிக்கு இவர்கள் எவ்வாறு சென்றிருக்கிறார்கள் என்றால், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஐயனார் கோயில் ஒன்றில் திருவிழா நடந்திருக்கின்றது. அந்த திருவிழா முடிந்ததன் பின்னராகத்தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீட்டில் இவர்கள் இருவரும் சென்று தங்கியிருக்கிறார்கள். தங்கியிருந்த சமயத்தில் இவர்கள் மது அருந்தி விட்டு அங்கு முரண்பட்டதோ அல்லட்டி இவர்கள் சண்டை போட்டதோ கிடையாது. இவர்கள் 2 பேருமே உறங்கி விட்டதாகவும் நித்திரையாகி விட்டதாகவும், அதன் பொழுது அங்கு வந்த வேறு ஒரு சிலர் அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து இந்த 60 வயது கூடிய நபரை இழுத்து கொண்டு சென்று வீட்டுக்கு வெளியே விட்டுவிட்டு அந்த நபர்கள் தான் இந்த சுவிஸில் இருந்து வந்த அந்த நபரை கொலை செய்ததாக தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படியான ஒரு செய்தி அந்த விசாரணைகளின் பின்னர் இப்படியான ஒரு விடயம் கிடைக்கப்பெற்றதும் போலீசார் இன்னும் ஒரு நபரை கைது செய்திருக்கின்றார்கள். நிச்சயமாக சம்பந்தமே இல்லாமல் ஒருவரை கைது செய்ய மாட்டார்கள், ஒரு சந்தேகத்தின் பேரில் தான் கைது செய்வார்கள். அப்படி அந்த இவர் கொடுத்த ஒரு வாக்குமூலத்துக்கு இணங்க இன்னும் ஒரு குழு அங்கு வந்தது. அவர்கள் என்னை இழுத்துக்கொண்டே வெளியிலே விட்டுவிட்டு அந்த சுவிஸ் நபரை அடித்து கொலை செய்து விட்டார்கள் என்கின்ற அந்த வாக்குமூலத்திற்கு இணங்க தற்பொழுது இன்னும் ஒரு நபரை கைது செய்திருக்கிறார்கள். அந்த நபர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரும் கூட சுவிஸ்ல இருந்து தற்பொழுது தாயகம் திரும்பி இருக்கக்கூடிய ஒரு நபர் தான்.
வவுனியா உக்கிலாங்குளத்துல வந்து தற்பொழுது தங்கி இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அந்த நபரை தான் தற்பொழுது போலீசார் வந்து கைது செய்திருக்கிறார்கள். ஆகவே இது வந்து ஒரு திட்டமிட்ட கொலையாக ஆரம்பத்தில் வந்து இது எதிர்ச்சியாக அவர்கள் மது போதையில் இருந்த பொழுது முரண்பட்டு அது கைகலப்பாக மாறி ஒரு கோபத்திலே நடந்த ஒரு விடயமாக பார்க்கப்பட்டாலும் தற்பொழுது வழியாக இருக்கக்கூடிய செய்தியில இருந்து இது ஒருவேளை திட்டமிட்ட கொலையாக இருக்கக்கூடுமோ என்கின்ற கோணத்திலையும் தற்பொழுது பார்க்கப்படுகின்றது. அதே சமயம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை வந்து ரசாயன பகுப்பாய்வுகளுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக இந்த ஒரு விடயம் என்றது ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வான ஒரு விடயமாகவும் அமைந்திருக்கின்றது. அதே சமயம் நிறைய பேர் மத்தியில் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. காரணம் இன்றைக்கு நிறைய புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களுடைய விடுமுறைகளுக்காகவும் உறவினர்களை சந்திப்பதற்காகவும் இதர தேவைகளுக்காக தாயகத்துக்கு வந்து செல்லக்கூடிய நேரத்தில் இப்படியான சம்பவங்கள் ஒருவரை திட்டமிட்டு கொலை செய்வதாக இருக்கட்டும் அல்லட்டி ஒருவரை நம்பி ஒரு இடத்திலே தங்குவதாக இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு விடயமாக மாறியதால நிச்சயமாகவே இது அச்சத்தை தான் ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே சமயம் இனி வருகின்ற காலங்களில் இப்படியாக வரக்கூடியவர்கள் மட்டுமில்லாமல் உள்ளூரில் இருக்கக்கூடியவர்களும் கூட மிகவும் அவதானமாகவும் போய் நின்று தங்குகின்ற இடங்கள்ல அவதானமாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு விடயம் நடக்கும், ஆனால் நாளைக்கு அந்த உயிர் போய்விட்டால் மீண்டும் வராது. ஆகவே ஒவ்வொருத்தரும் அக்கறையுடனும் அவதானத்துடனும் இருந்து கொள்ளுங்கள். ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்க கருத்து பகிர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். தற்பொழுது இன்னொரு விடயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். என்ன அப்படி என்று சொன்னால் தற்பொழுது தமிழர்கள் மத்தியில இலங்கை ஈழத்தமிழர்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருப்பவர் தான் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் உத்தியோகபூர்வமாக தன்னுடைய ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்று சொல்லி அதாவது யாருக்கு தான் ஆதரவு தெரிவிப்பேன் என்று சொல்லுவேன் என்று சொல்லி அதன் பின்னராக சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தான் தன்னுடைய ஆதரவு என்றும் அவருக்கு அனைவருமே வாக்களியுங்கள் என்று சொல்லியும் கூட ஒரு கண்ணீர் மல்க ஒரு காணொலி ஒன்றையும் கூட வெளியிட்டிருந்தால் அதனையும் கூட நான் பதிவேற்றி இருந்தேன். தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மீண்டுமாக அதே அப்படி சொல்லி அதாவது அவருக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லியிருந்த அதே வைத்தியர் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுல இருந்து தான் பின்வாங்குவதாக அவருக்கு இனிமேல் என்னுடைய ஆதரவு இருக்காது தான் அப்படி சொல்லவில்லை. ஆகவே நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு விரும்பினவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்கலாம் என்கின்ற மாதிரியாக ஒரு நீண்ட பதிவொன்றை அவர் தன்னுடைய முகநூல் பக்கத்திலே பதிவிட்டிருக்கின்றார். ஆகவே அந்த அளவு பெரிய பதிவிலையுமே வந்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விடயம் ஒன்றே ஒன்றுதான். அதாவது தான் இனிமேல் எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமோ அதாவது எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளருக்குமோ தன்னுடைய ஆதரவு இருக்காது. தன்னுடைய பாதை என்பது அரசியல் பயணம் என்பது வேறாகத்தான் இருக்க போகின்றது. அதே மாதிரியாக நான் சொன்னேன் என்பதற்காக நீங்கள் யாரும் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வந்து வாக்களிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களினுடைய தனிப்பட்ட உரிமை, நீங்களாகவே யோசித்து நீங்கள் அதனை வந்து வாக்களிக்கலாம் என்று சொல்லி ஒரு உத்தியோகபூர்வமாக மீண்டுமான ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். ஆகவே இவ்வாறான கருத்துக்கள் வந்து மக்கள் மத்தியிலையும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது, மக்களுமே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே உண்மைக்குமே சொல்ல போனால் ஜனாதிபதி தேர்தல் என்பது வந்து நெருங்கி கொண்டு வருகின்றது. அதே சமயம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் கேட்டு நீங்கள் முடிவெடுப்பதையும் விட உள்ளார்ந்து நீங்களாகவே யோசித்து ஒரு தெளிவான முடிவினை எடுத்து சரியான தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுப்பது என்பது வந்து இன்றைய காலகட்டத்தில் இந்த நாட்டினுடைய நிலைமைக்கு ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்கின்றது. ஆகவே இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கருத்து பகிர்வில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதே மாதிரியாக இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.